விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி. விருச்சிக ராசிக்கு அதிபதி அகோர வீரபத்ரன், முருகக்கடவுள். 6 பட முருகன் கோவில் இருக்கு, 6000 கோயில்கள் இருக்கு. ஆனா வடபழனி ஆண்டவனுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேளு. அதனால் யார் உங்களுக்கு உயிரை கொடுத்து நல்ல திக் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்களத்தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இத்தனை வருஷமாக அடிமட்டமாக கையை கட்டிட்டு வேலை பார்த்துருக்க வேண்டிய உங்களுக்கு சொந்த தொழில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர். இதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய 2.5 வருஷத்தை நீங்கள் டாப் ஆகிடுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சின்ன சூட்சம வழிமுறை சொல்கிறேன். 3 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பிரகாரம் ஒரு 11 சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து தனக்குன்னு ஒன்றை வெடித்து அதை மென்று சாப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப்பாக போகும். 1000 பரிகாரம் இருக்குது. இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஹோப்பு, உங்களுடைய முன்னேற்றம் அடுத்தவனுக்கு பிடிக்காது. உங்கள் பேர்லையும் உங்கள் மேலேயும் சூனியங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மாற்றங்களே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் விருச்சிக ராசி அன்பருக்கு உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள் தான். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பேச்சையை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி. உங்கள் பஞ்சம் போச்சு, உங்கள் கஷ்டம் போச்சு, உங்கள் கவலைகள் போச்சு. இத்தனை வருஷமாக மண்ணும் விரையும் பொண்ணும் விரையும் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களையும் துன்பங்களையும் தான் நீங்கள் அடைஞ்சிருந்திருப்பீங்க.
ஆனால் உங்களுடைய நட்சத்திரக்காரகன் ராசிக்காரகன் யாருன்னு தெரியாமல் அவரை பிடிச்சிக்காதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. விருச்சிக ராசிக்கு அதிபதி அகோர வீரபத்ரன், முருகக்கடவுள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அகோர வீரபத்ரன் சொல்லக்கூடிய சாமியை வழிபடலாம். வேலூர் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, சென்னை போகிற பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அகோர வீரபத்ரருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குது. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்க வேண்டிய காரணீஸ்வரர் கோவில்லையும் அகோர வீரபத்ரருக்கு சன்னதி இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயிலையும் அகோர வீரபத்ரருக்கு ஒரு பௌர்ணமியும் விசேஷம் இருக்குது. இவரை நினச்சாலும் சனி பகவானுக்கும் முருகக்கடவுளுக்கும் ஒரு டைப் இருக்குது. சனி பகவானுடைய காரகத்தன்மை தான் செவ்வாயோடைய காரகத்தன்மை. நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியானவரும் சனி பகவான். இதே தான் செவ்வாய் பகவானும். செவ்வாய் பகவானா ரத்தம், சூடு, கோபம், இதுக்கு அதிபதியானவர் அவர் தான். 6 முருகன் கோவில் இருக்குது, 6000 கோயில்கள் இருக்குது. ஆனால் வடபழனி ஆண்டவனுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. படித்த குழந்தைங்க படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு அதுங்களுக்குன்னு ஒரு கல்யாண காட்சிகள் நடந்து தான் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய தருணமும் இனிமே தான். கருத்துள்ள மனையில் பல கலகங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஆன்மீக ஈடுபாட்டில் பொறுமையாக நம்மளை தெளிவாக கொண்டு போகணும்னு சொல்லி ஆன்மீக அதிர்வலைகளை கொண்டு போடக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேள். அதனால் யார் உங்களுக்கு உயிரை கொடுத்து நல்ல திக் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்களத்தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நண்பர்கள் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க போகுது. இத்தனை வருஷமாக அடிமட்டமாக கையை கட்டிட்டு வேலை பார்த்துருக்க வேண்டிய உங்களுக்கு சொந்த தொழில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர். இதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய 2.5 வருஷத்தை நீங்கள் டாப் ஆகிடுவீங்க. நல்ல வேலை, நிறைய பேர் காவல்துறையில் இந்த வேலையில் இருப்பீங்க. நிறைய டாக்டர்ஸுங்கள்லாம் வருவீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடிய ஆதகங்களை முயற்சி பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தான். இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பர் நேரம்னு சொல்லுவேன். போதும், இந்த 5-6 வருஷம் பட்ட கஷ்டங்கள், பட இடையூறுகள்லாம் போதும். விருச்சிக ராசி அன்பர்கள் குழந்தைகள் நல்லா படித்து நல்ல வேலை வெட்டியில் மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு தருணமும், ஒரு ஸ்டார் கிடச்சி சம்பள உயர்வாகி வெளியூர் வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கும் யோகத்தை கொடுத்து தான் கணவன் மனைவியோட அரவணைச்சு யாருடைய பேச்சும் கேட்காம உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சின்ன சூட்சம வழிமுறை சொல்கிறேன். 3 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பிரகாரம் ஒரு 11 சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து தனக்குன்னு ஒன்றை வெடித்து அதை மென்று சாப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப்பாக போகும். 1000 பரிகாரம் இருக்குது. இது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஹோப்பு, உங்களுடைய முன்னேற்றம் அடுத்தவனுக்கு பிடிக்காது. உங்கள் பேர்லேயும் உங்கள் மேலேயும் சூனியங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. முடிஞ்சால் ஒரு 3 அடியில் ஒரு 2 அடியில் ஒரு சூளம் வாங்கி ஒரு சாமிக்கு தானம் கொடுங்க. உங்கள் குடும்ப பேரெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிப்பாக வந்துட்டு போயிடும். அப்படியாப்பட்ட ஒரு தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு முருகக்கடவுள் வழிபாடை பண்ணிங்கன்னா 2025 இந்த 2.5 வருஷம் உங்கள் பஞ்சம் போய் எத்தனை லட்சம் எவ்வளவு விரயம் பண்ணீங்களோ அந்த விரயத்துக்கு உண்டான காசு பணம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. 4 திசையிலையும் காசு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் யோகமான இடத்துல தான் இருக்கார். மாற்றங்களே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் விருச்சிக ராசி அன்பருக்கு உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள் தான். முருகக்கடவுளை மானசீகமாக மனசார வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி தெளிவாக இருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன்.
சிவாய நம.